வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். ஒரு அற்புதமான காலை பொழுது திருச்சியில் நம்ம இருக்கோம். திருச்சி ஜங்ஷனில் இருந்து மீண்டும் நம்முடைய பயணம். காலை கதிரவன் உதித்த பிறகு அந்த சூரிய ஒளியையும் அந்த திருச்சி ஜங்ஷனையும் பார்க்குறது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அதுவும் இந்த பனி கலந்த காலை வேளையில் அற்புதமான காட்சியை தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இது ஒரு அற்புதமான ஒரு ட்ரெயின் ஜர்னி தான். இங்கே இருந்து கிளம்பக்கூடிய ட்ரெயின் எங்கே போய் முடியுதோ அது வரைக்குமே நம்முடைய ட்ராவல் அப்படிங்கிறது இருக்க போகுது. நம்ம ட்ரெயின் எந்த பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். பார்த்தாச்சு. பிளாட்ஃபார்ம் நம்பர் 8 நம்ம ட்ரெயின் நிற்கிது அப்படின்னு சொன்னாங்க. ஃபஸ்ட் பிளாட்ஃபார்மில் ஒரு ட்ரெயின் நின்றுட்டுருக்கு. அதிகப்படியான மக்கள் திருச்சி ரயில் நிலையத்தில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. எல்லா பிளாட்ஃபார்ம்கள்லேயும் கிட்டத்தட்ட எக்ஸிலேட்டர் வசதி அப்படிங்கிறது வந்துருச்சு. 8வது பிளாட்ஃபார்ம் தான் திருச்சி ஜங்ஷனில் இருக்கக்கூடிய கடைசி பிளாட்ஃபார்மாக இருக்குது. திருச்சி ஜங்ஷன்னு ஏன் சொல்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக தெரியும். திண்டுக்கல்லிருந்து வரக்கூடிய அந்த பாதையும், தஞ்சாவூர்லேருந்து வரக்கூடிய அந்த பாதையும், கரூர்லேருந்து வரக்கூடிய பாதை மற்றும் விழுப்புரத்திலிருந்து வரக்கூடிய பாதை சந்திக்கக்கூடிய இடம் ஜங்ஷன். கிட்டத்தட்ட 8வது பிளாட்ஃபார்ம் வரைக்கும் நம்ம வந்துட்டோம். கடைசி பிளாட்ஃபார்மில் நம்ம ட்ரெயின் நிற்கிது. திருச்சியில் இருந்து புறப்படக்கூடிய ட்ரெயின். டைமில் 7:15 மணிக்கு இந்த ட்ரெயின் கிளம்போம். பார்க்க புதுன்னு பலன்னு இருக்குல்ல. ஆமாம், இது வரைக்கும் ஐசிஎஃப் ரேக்கில் இயங்கு கொண்டிருந்த ரயில் இப்போது எல்ஹெச்பி வகையிலான பெட்டிகளாக மாற்றப்பட்டிருக்கிறது. எப்போ இருந்து மாற்றிருக்காங்க அப்படின்னா, போன மாதம் 17ஆம் தேதியிலிருந்து மாற்றினாங்க. ஆரம்பத்தில் ஒரு ரேக் மட்டும்தான் கொடுத்தாங்க. இப்போ 2 ரேக்குகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ரயிலானது ரேக் ஷேரிங் பண்ணக்கூடிய ட்ரெயின். இப்போது திருச்சியில் இருந்து புறப்பட்டு திருவனந்தபுரம் வரைக்கும் செல்லக்கூடிய ரயில். அங்கே இருந்து மற்றொரு ரயிலாக குருவாயூர் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ரயிலாக செல்லும். இது இன்டர்சிட்டி வகையிலான ட்ரெயின் அப்படிங்கிறதுனால இதில் ஸ்லீப்பர் வகையிலான பெட்டிகள் எல்லாம் இல்லை. இதுதான் நம்ம பயணிக்கக்கூடிய கோச் D2ல் சீட் நம்பர் 47 அப்படிங்கிறது நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த சீட்டில் நம்ம உட்காந்தாச்சு. ஆனால் விண்டோ சீட் கிடையாது. அதனால் விண்டோ சீட் எங்கே இருக்கோ அங்கே உட்காந்து தான் நம்முடைய பயணத்தை தொடர வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. சரியாக 7:15 மணிக்கு இந்த ரயில் புறப்பட்டு விட்டது. புறப்பட்டு ஓரளவு வேகமாக சொல்லும்போது திடீர்னு நின்றுச்சு. என்ன அப்படின்னு விசாரித்தோம் அப்படின்னா, யாரோ கீழே விழுந்துட்டாங்க 2 பேர் ஏறும்போது. அப்படிங்கிறதுனால இந்த ட்ரெயினை நிறுத்திருக்கிறாங்க. ஆரம்பமேவா இங்கே பாருங்கள், இப்போ தான் கிளம்பிச்சு, அதுக்குள்ளே நின்று இருக்குது. திரும்ப அது சரியாயிருச்சு, ட்ரெயின் கிளம்பலாம் அப்படின்னு சிக்னல் கொடுத்த உடனே திருச்சியில் இருந்து ஒரு 7 நிமிடங்கள் தாமதமாக நம்ம ட்ரெயின் புறப்பட்டிருக்கிறது. திருச்சியில் இருந்து திருவனந்தபுரத்திற்கு செல்லக்கூடிய பகல் நேர ட்ரெயினை காலையில் 7:15 மணிக்கு திருச்சியிலிருந்து புறப்படக்கூடிய இந்த ரயிலானது குறிப்பிட்ட சில நிறுத்தங்களில் மட்டும் நின்றுட்டு அதுக்கப்புறம் திருவனந்தபுரத்துக்கு இன்று பிற்பகல் 3:20 மணிக்கு போய் சேரும். ஸ்லாக்கிங் டைம் அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் போகிற ரூட் அப்படிங்கிறது ரொம்பவும் வித்தியாசமான ரூட்லாம் கிடையாது, நார்மல் ரூட்டு தான். ஆனால் காட்சிகள் வித்தியாசமான காட்சிகளாக நிச்சயமாக இருக்கும். இப்போது திருச்சியில் இருந்து புறப்பட்ட இந்த திருவனந்தபுரம் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு இருக்கக்கூடிய அஃபீஷியல் ஹால்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மணப்பாறை தான். மணப்பாறை வர்றதுக்கு முன்னாடி இந்த காட்சியை நம்ம பார்க்குறோம். நான் தான் சொன்னேனே, இது ஒரு பனிக்காலம் அப்படிங்கிறதுனால எங்கே பார்த்தாலும் பனிப்பொழிவு அப்படிங்கிறது. பனிப்பொழிவுனா ரொம்பலாம் கிடையாது, இந்த காலை நேரத்தில் இருக்கக்கூடிய பனிப்பொழிவு, அந்த குளிர்ச்சியான சூழ்நிலை, இதையெல்லாம் தாண்டி இப்போ நம்முடைய பயணம் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக போய்கிட்டு இருக்கு. ஏதாவது ஒரு ரயில் நிலையத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி பாலம் வந்தது அப்படின்னா அடுத்து நிச்சயமாக ஸ்டேஷன் வரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இப்போது நம்முடைய முதல் ஹால்ட்டாக இருக்கக்கூடிய மணப்பாறைக்கு இந்த ரயில் வந்து சேர இருக்கிறது. 7:15 புறப்படக்கூடிய இந்த ரயிலானது மணப்பாறைக்கு வந்து சேரக்கூடிய நேரம் எது பார்த்துடலாமா? ட்ரெயின் நம்பர் 22,627 அப்படிங்கிற நம்பரில் இந்த ட்ரெயினானது இயங்கி கொண்டிருக்கிறது. 7:15 மணிக்கு கிளம்ப வேண்டிய ட்ரெயினு அங்கேருந்து கிளம்புனதே லேட்டு. அதனால் மணப்பாறைக்கு வந்ததும் கிட்டத்தட்ட லேட்டு தாங்க. வழக்கமாக இந்த ட்ரெயினானது 7:39க்கு மணப்பாறைக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் 7:40 மணிக்கு இங்கேருந்து புறப்பட்டு செல்லணும். ஆனால் மணப்பாறைக்கு வந்து சேர்ந்ததே கிட்டத்தட்ட 14 நிமிடங்கள் லேட்டாக தான் வந்திருக்கு, தாமதமாக வந்திருக்கிறது. 7:53க்கு தான் மணப்பாறையை நம்ம வந்து சேர்ந்து 1 நிமிஷம் தான் நிற்கணும். ஆனால் 6 நிமிடம் இங்கே நிற்க வேண்டிய ஒரு நிலை.
காரணம் என்ன அப்படின்னா, ஆப்போசிட்டில் இருந்து வரக்கூடிய நிறைய ரயில்கள் வைகை எக்ஸ்பிரஸ்ஸு, அது மட்டும் இல்லாமல் வந்தே பாரத் ரயில், இந்த மாதிரியான ரயில்களின் கிராசிங் இருக்கிறதுனால டபுள் ட்ராக் தான், டபுள் வே தான். ஆனாலும் சில நேரங்களில் அந்த பிளாட்ஃபார்ம் ஒதுக்குறதுல சிக்கல் இருக்கிறதுனால சில நேரங்களில் தாமதமாக கிளம்பக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. இந்த மணப்பாறை அப்படிங்கிறது திருச்சியில் இருந்து 36வது கிலோமீட்டரில் இருக்குது. மணப்பாறை எதுக்கு ஃபேமஸ் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும், முறுக்குக்கு ஃபேமஸ். இந்த பகுதியில் நீங்கள் எங்கே போனாலுமே மணப்பாறை முறுக்குன்னு விற்கிறத நம்மளால் நிச்சயமாக பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் மணப்பாறை மாட்டுச்சந்தை ரொம்பவும் ஃபேமஸ்ஸு. அதிகப்படியான மாடுகள் விற்பனைக்கு வர்றதும் இந்த மணப்பாறையில் தான். நமக்கு இருக்கக்கூடிய முதல் நிறுத்தமுமே மணப்பாறையாக தான் இருக்குது. மணப்பாறையை தாண்டி இப்போ நம்முடைய பயணம் போயிட்டுருக்கு. போய் கொஞ்ச நேரத்திலேயே நிற்க வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்குது. என்னொன்று பார்த்தோன்னா, கீழே அங்கே ஒருத்தர் விழுந்தாருன்னு கொஞ்சம் நேரம் நிறுத்தினாங்க. இப்போ ஏசி பெட்டியில் திடீர்னு தீ பற்றின மாதிரி ஒரு ஃபீலிங், எல்லாருமே இறங்கி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஆக்சுவலாக அது ஒரு எலக்ட்ரிக்கல் எரர் அப்படின்னு தான் சொல்லணும். சரி, இப்போது எந்த பிரச்சனையும் கிடையாது, தாமிரப்பாடி ரயில் நிலையத்தில் நின்றுட்டு இருந்த நம்ம ட்ரெயின் கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரே பதட்டமாகவே இந்த பயணம் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருக்கு. கடைசி வரைக்கும் நல்லபடியாக போய் சேரணும் அப்படிங்கிறது நம்முடைய எண்ணம். நம்முடைய எண்ணம் மட்டும் இல்லை, இங்கே பயணிக்கக்கூடிய எல்லோருடைய எண்ணமும் அதுவாக தான் இருக்குது. அதனால் இந்த ஃபயர் வந்ததுனால நிச்சயமாக ஏதாவது ஆபத்து வந்துடுமோன்னெலாம் பயப்பட வேண்டியது இல்லை. அதுக்கான டீம் அப்படிங்கிறது இந்த ரயிலில் ரெடியாகவே இருந்தாங்க. அப்படி இருந்துட்டு இப்போது தாமிரப்பாடி ரயில் நிலையத்திலிருந்து திண்டுக்கல் பக்கம் நம்ம வந்துட்டோம். இந்த காலை நேரத்தில் இந்த தென்னை மரங்களை பார்க்கக்கூடிய அழகு இருக்குது பாருங்கள். பார்க்க கண்கோடி வேணும், அந்த அளவுக்கு இருக்குது. ஏன்னா இந்த காலை வெயில் பட்டு பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய அந்த காட்சி, இதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்குது. இந்த இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ரயிலை பற்றி நிறைய தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை நான் புக் பண்ணது ஜஸ்ட் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தாங்க புக் பண்ணேன். இந்த பொங்கல் ஹாலிடேஸ் எல்லாம் முடிஞ்சு ரிட்டன் போகிறதுக்கு சென்னை பக்கம் போகிற ட்ரெயின் கூட்டமாக இருக்கும், ஆனால் தெற்கு போகிற ட்ரெயின் ஃப்ரீயாக தானே இருக்கும் அப்படின்னு நம்ம பண்ணது. அது மட்டும் இல்லாமல் திருச்சியில் இருந்து இயங்கக்கூடிய ஒரு முக்கியமான ரயில் இந்த ரயில் தான், பகல் நேரத்தில் பயணிக்கக்கூடிய ரயில். இதையும் தவிர்த்து 2 ரயில்கள் அப்படிங்கிறது இருக்கிறது திருச்சியிலிருந்து திருவனந்தபுரம் வரைக்கும். ஒன்று நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச அனந்தபுரி எக்ஸ்பிரஸ், இன்னொன்று குருவாயூர் எக்ஸ்பிரஸ். இந்த 2 ரயில்களை தவிர்த்து இந்த ரயில் ரொம்பவும் முக்கியமான ரயிலாக பார்க்கப்படுது. இது திருச்சியிலிருந்து கிளம்புறதுனால திருச்சி மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி மக்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதான ஒரு ட்ரெயின். குருவாயூர் எக்ஸ்பிரஸை பற்றி உங்களுக்கே தெரியும், அங்கேருந்து வரும்போதே எவ்வளவு கூட்டமாக வரும் சென்னையிலேருந்து வர்றதுனால. இப்போ திண்டுக்கலுக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆகிட்டுருக்கோங்க. நமக்கு இருக்கக்கூடிய அடுத்த அஃபீஷியல் ஹால்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திண்டுக்கல் தான். திண்டுக்கலுக்குள்ளே இப்போ நம்ம என்ட்ரி ஆகிட்டுருக்கோம். நம்மளை வெல்கம் பண்ணுறது ஒரு வந்தே பாரத் ரயில், ரொம்பவும் முக்கியமான வந்தே பாரத் ரயில் அப்படின்னு தான் சொல்லணும். திருநெல்வேலியில் இருந்து தினமுமே காலையில் கிளம்பி சென்னை எழும்பூர் வரைக்கும் இயங்கக்கூடிய வந்தே பாரத் ரயில். இந்த ரயில் ஆரம்பத்தில் 8 பெட்டிகளை கொண்டு இயக்கப்பட்டது. அதுக்கு அப்புறம் வரவேற்பு அப்படிங்கிறது அதிக அளவில் இருந்ததுனால 16, இப்போ 20 பெட்டிகளை கொண்டு இயங்கக்கூடிய வந்தே பாரத் ரயிலாக இருக்கிறது. ஆரம்பத்தில் இந்த ட்ரெயின் அந்த ஒயிட் கலரில் அறிமுகப்படுத்தினாங்கல்ல, அந்த வந்தே பாரத் ரயிலாக தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் தொடர்ச்சியான வரவேற்பு, அதற்கடுத்த பெட்டிகள் அதிகரிப்பு, இதையெல்லாம் பார்க்கும்போது இந்த ட்ரெயினோடு இல்லாமல் நாகர்கோவிலிருந்தும் வந்தே பாரத் ரயில் இயக்கப்படுது. இப்போது சென்னைக்கு காலையில் திருநெல்வேலியிலிருந்து இந்த ட்ரெயின் கிளம்பி போகிற அந்த டயத்தில் சென்னையில் இருந்து நாகர்கோவிலுக்கு வந்தே பாரத் ரயில் புறப்பட்டு வருவதை நம்மளால் பார்க்க முடியும். கோச்சு ஓரளவு ஃபில்லாக தான் இருக்குது. இப்போ திண்டுக்கல்லில் நம்ம இறங்கி சாப்பாடு வாங்கியாச்சு. திண்டுக்கல்லில் இறங்கி பூரி வாங்கணுங்க. ஆக்சுவலாக நம்ம காலையில் வெள்ளனா கிளம்பிட்டது அப்படிங்கிறதுனால இந்த ட்ரெயினில் பேண்ட்ரி கார் அப்படிங்கிறது இல்லை, ஆனால் ஆன்போர்ட் கேட்ரிங் அப்படிங்கிறது இருக்கிறது. இந்த ஸ்டேஷனில் ஏற்றி அதுக்கப்புறம் எல்லாருக்கும் அதை கொடுக்குறது அப்படிங்கிறதுனால இப்போ திண்டுக்கலுக்கு அடுத்து நம்ம மதுரைக்கும் வந்துட்டோங்க. மதுரையிலிருந்தும் ட்ரெயின் கிளம்பிருச்சு. சரி, மதுரை வந்ததுக்கட்டும் திண்டுக்கலுக்கு எவ்வளவு லேட்டில் வந்துச்சு, எந்த டயத்துக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லலை. இல்லை, திண்டுக்கலுக்கு வழக்கமாக இந்த ட்ரெயின் 8:17 மணிக்கெல்லாம் வந்துட்டு 8:20 மணிக்கு கிளம்பும். இன்றைக்கி ஓரளவு ரொம்பவுமே லேட்டு அப்படின்னு தான் சொல்லணும். 8:51க்கு தான் இந்த ட்ரெயின் வந்துச்சு. கிட்டத்தட்ட 35 நிமிஷம் வரைக்கும் லேட்டு. 8:51க்கு வந்துட்டு 10 நிமிஷம் திண்டுக்கல்லில் நின்று இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் திண்டுக்கல்லிருந்தே புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. இப்போ மதுரைக்கு வந்துருச்சு. மதுரைக்கு எந்த டைம் வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம்.
இந்த திண்டுக்கல் அப்படிங்கிறது திருச்சியிலிருந்து 94வது கிலோமீட்டரில் இருக்குது. மதுரை திருச்சியில் இருந்து 156வது கிலோமீட்டரில் இருக்கக்கூடியது. நம்ம இந்த இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸுக்கு இருக்கக்கூடிய 3வது நிறுத்தம் மதுரை தான். மதுரைக்கு வழக்கமாக 9:25க்கு வந்துட்டு 9:30க்கு கிளம்பணும். ஆனால் ஒரு 1/4 மணி நேரம் லேட்டு, 9:40க்கு தான் மதுரையை வந்து சேர்ந்து மதுரையிலிருந்து நம்ம புறப்பட்டு போய்கிட்டு இருக்கோம். மதுரைக்கு அடுத்து நமக்கு இருக்கக்கூடிய அஃபீஷியல் ஹால்ட் அப்படின்னா விருதுநகர் தான். விருதுநகருக்குள்ளேயும் நம்ம என்ட்ரி ஆகி இப்போது நம்ம ட்ரெயின் புறப்பட்டு கொண்டிருக்கிறது. பெரும்பாலானவங்க ஏறுறது இறங்குறது அப்படின்னு நிறையவே பரபரப்பாக இருக்கக்கூடியது இந்த விருதுநகர் ஜங்ஷன் தான். இதுவும் ஜங்ஷன் தான், மதுரையும் ஜங்ஷன் தான், திண்டுக்கல்லும் ஜங்ஷன் தான். விருதுநகர்லேருந்து காரைக்குடி போகக்கூடிய ரூட்டும் பிரியும். அதே மாதிரி விருதுநகர்லேருந்து மதுரை வரக்கூடிய ரூட்டு, விருதுநகர்லேருந்து செங்கோட்டை போகக்கூடிய ரூட்டு, விருதுநகரில் இருந்து திருநெல்வேலி செல்லக்கூடிய ரூட், இது பிரிகிறதுனால இந்த இடம் மிகப்பெரிய ஜங்ஷனாக பார்க்கப்படுகிறது. விருதுநகருக்கு வந்த நம்ம ட்ரெயின் இப்போ கிளம்பிருச்சு. விருதுநகரில் நம்ம ட்ரெயினுக்கு 2 நிமிஷம் நிறுத்தம் இருக்குங்க. வழக்கமாக இந்த ட்ரெயினானது காலையில் 10:03க்கு வந்துட்டு 2 நிமிஷம் நிற்கும், 10:05 மணிக்கு புறப்பட்டு போகும். ஆனால் இன்னைக்கு வந்தது தாமதம் தான். 10:21க்கு வந்துட்டு 4 நிமிஷம் நின்று இருந்தது. 10:25க்கு தான் சரியாக அந்த ட்ரெயின் புறப்பட்டு போய்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் கிளம்புனதுல இருந்தே நமக்கு லேட்டு தான். அதனால் சரியான நேரத்தில் போய் சேருவோம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கிறது. காரணம் என்னென்னா ஸ்லாக்கிங் டைம் அப்படிங்கிறது இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த ட்ரெயின் திருச்சியிலிருந்து 7:20க்கு புறப்பட்டுருந்துச்சு. இப்போ புதிய கால அட்டவணை ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து அறிமுகப்படுத்தப்பட்டதுனால ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி போகுது. ஆனால் அங்கே போய் சேரக்கூடிய நேரம் அப்படிங்கிறது 3:20 தான். இந்த விருதுநகர் அப்படிங்கிறது கரெக்டாக 200வது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. எங்கேருந்து அப்படின்னா திருச்சியிலிருந்து. நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா 3 ரயில்கள் இருக்கிறது அப்படின்னு. இதை தவிர்த்து மற்ற ரயில்கள் கூட்டமாக இருக்குங்கிறதையும் சொல்லிட்டேன். ஆனால் அந்த ரயில்களுக்கான நேரம் அப்படிங்கிறத நிச்சயமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த ட்ரெயின் அப்படிங்கிறது பகல் நேரத்தில் இயங்கக்கூடிய ரயில். இது இல்லாமல் இருக்கக்கூடிய ரயில்களின் நேரம் திருச்சியிலிருந்து என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். சென்னையிலிருந்து புறப்பட்டு வரக்கூடிய அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் தினமுமே இந்த ட்ரெயின் நைட்டு 1:30க்கு திருச்சியில் இருந்து புறப்படும். அப்படி புறப்படக்கூடிய இந்த ரயிலானது அதுக்கு ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் கடந்த பிறகு நாகர்கோவில் திருநெல்வேலி வழியாக காலையில் 9:20 மணிக்கு திருவனந்தபுரத்தை சென்றடையும். அதையும் தாண்டி கொல்லம் வரைக்குமே இந்த ட்ரெயின் போகுது. இப்போ அனந்தபுரி எக்ஸ்பிரஸை விடுவோம். இப்போ நம்ம வந்து சேர்ந்திருக்கக்கூடிய இடம் ரொம்பவும் முக்கியமான இடமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி சாத்தூர் ரயில் நிலையத்துக்குள்ளே இப்போ நம்ம என்ட்ரி ஆகிட்ருக்கோம். நம்ம ட்ரெயினுக்கு இருக்கக்கூடிய விருதுநகருக்கு அடுத்து இருக்கக்கூடிய அஃபீஷியல் ஹால்ட் சாத்தூர். இந்த சாத்தூர் பகுதி அப்படிங்கிறது ரொம்பவும் புகழ்பெற்றது. சாத்தூரில் இந்த சேவ் இந்த மாதிரியான ஐட்டங்கள் எல்லாமே கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் இந்த சாத்தூர் விருதுநகர்லையும் ஒரு முக்கியமான பகுதியாக இருக்கிறது. சாத்தூர் ரயில் நிலையம் திருச்சியிலிருந்து 226வது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய ரயில் நிலையம். வழக்கமாக தினசரி இந்த ரயிலானது இங்கே கிராஸ் பண்ணக்கூடிய டைம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா காலையில் 10:23க்கு வந்துட்டு இங்கேயும் 2 நிமிஷம் நிற்கும். 10:25 மணிக்கு புறப்படணும். ஆனால் இன்றைக்கி லேட்டாக வர்றதுனால ட்ரெயின் 10:41க்கு வந்துட்டு ஒரு 3 நிமிஷம் இங்கே நின்று இருந்தது. 10:44க்கு சாத்தூரில் இருந்து புறப்பட்டு இந்த ரயிலானது சென்று கொண்டிருக்கிறது. சாத்தூருக்கு அடுத்து இருக்கக்கூடிய முக்கியமான ரயில் நிலையம் அப்படின்னு பார்த்தோன்னா தூத்துக்குடி மாவட்டத்தின் கீழ் வரக்கூடிய கோவில்பட்டி. கோவில்பட்டி கடலை மிட்டாய் அப்படிங்கிறது ரொம்பவும் ஃபேமஸான ஒன்று. இப்போது அனந்தபுரி எக்ஸ்பிரஸை பற்றி நம்ம பார்த்தாச்சு. அதுக்கடுத்து இருக்கக்கூடிய குருவாயூர் எக்ஸ்பிரஸினுடைய டயத்தையும் நம்ம பார்த்துடலாம். திருச்சியில் இருந்து அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் இரவில் கிளம்பி செல்லக்கூடிய எக்ஸ்பிரஸ். அதே மாதிரி காலை நேரத்தில் புறப்பட்டு செல்லக்கூடிய எக்ஸ்பிரஸ் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கக்கூடிய திருவனந்தபுரம் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ். இது இல்லாமல் குருவாயூர் எக்ஸ்பிரஸும் சென்னையிலிருந்து தான் வருது. ஆனால் வரும்போதே கூட்டமாக வரும். இது மாலை நேரத்தில் இயங்கக்கூடிய ரயில். புதிய கால அட்டவணையின் பிரகாரம் இந்த ரயிலானது 4:20 மணிக்கு மாலை திருச்சியில் இருந்து புறப்பட்டு மறுநாள் அதிகாலை இல்லை நள்ளிரவு எப்படி வேணால் எடுத்துக்கலாம் 12:20 மணிக்கு திருவனந்தபுரம் சென்ட்ரலை சென்றடைகிறது. இப்போ கோவில்பட்டி ரயில் நிலையத்துக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆகிட்டு இருக்கோம். கோவில்பட்டி அப்படிங்கிறது தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய ஒரு பகுதி. அது மட்டும் இல்லாமல் அதனுடைய சிறப்பு எல்லாமே நான் சொல்லிட்டேன். கோவில்பட்டிக்கு இந்த ட்ரெயின் எந்த டயத்துக்கு வரும் அப்படிங்கிறத பார்க்கணும்ல.
இந்த கோவில்பட்டி ரயில் நிலையம் அப்படிங்கிறது திருச்சிராப்பள்ளியில் இருந்து 248வது கிலோமீட்டரில் இருக்குங்க. இப்படி 248வது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய கோவில்பட்டிக்கு தினமுமே இந்த ரயில் வந்து சேரக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தோன்னா 10:41க்கு வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் நிறுத்தம் 10:43க்கு கிளம்பணும். ஆனால் இந்த ட்ரெயின் இப்போது நிலவர பிரகாரம் 16 நிமிஷம் தாமதமாக வந்து சேர்ந்துச்சு. அதாவது 10:57 மணிக்கு வந்து சேர்ந்த இந்த ரயிலானது 2 நிமிஷம் நிறுத்தத்துக்கு பதிலாக 4 நிமிஷம் நின்றுட்டு 11:01க்கு கோவில்பட்டியில் இருந்து புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறது. இப்போது இந்த திருவனந்தபுரம் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கான ரேக் ஷேரிங் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இந்த திருவனந்தபுரம் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் இப்போ வந்துட்டு இருக்கும்போது ஆப்போசிட்லையும் திருவனந்தபுரம் இன்டர்சிட்டி திருவனந்தபுரத்திலிருந்து திருச்சி நோக்கி வரக்கூடிய ரயிலினுடைய கிராசிங்கையும் நம்ம பார்ப்போம். இரண்டுமே ஒரே ரேக் கொண்டு இயங்கக்கூடிய ரயில் கிடையாது. இன்றைக்கி இங்கேருந்து ஒரு ரேக் போகுதுன்னா அந்த ரேக்கானது இன்றைக்கி ஈவினிங் வந்து குருவாயூர் போயிடும். அதே மாதிரி குருவாயூரில் இருந்து திருவனந்தபுரம் நோக்கி வரக்கூடிய இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் அன்று காலை 11:35க்கு புறப்பட்டு திருச்சி நோக்கி வரக்கூடியதையும் நம்ம பார்க்க முடியுது. கோவில்பட்டிக்கு அடுத்து நமக்கு இருக்கக்கூடிய அஃபீஷியல் ஹால்ட் அப்படின்னா திருநெல்வேலி தாங்க. இந்த தெற்கு செல்ல 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 ஏரியா அப்படிங்கிறது ரொம்பவும் சில்லுன்னு மாறும். இங்கே பாருங்களேன், என்ன வேகத்தில் இந்த ஸ்டேஷனை நம்ம கடந்து போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. எல்லா நிலையங்கள்லையுமே இந்த திருச்சி திருவனந்தபுரம் இன்டர்சிட்டி ரயில் நின்று செல்வது கிடையாது. குறிப்பிட்ட சில நிலையங்களில் மட்டும்தான் இந்த ரயிலானது நின்று செல்கிறது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம திருநெல்வேலி வந்து சேர்ந்துட போகிறோம். நமக்கான சாப்பாடு திருநெல்வேலியில் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்லையும் இருக்கேன். காரணம் என்ன அப்படின்னா, திருநெல்வேலியில் இந்த லெமனு இந்த மாதிரி சாதங்கள் எல்லாமே கிடைக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரெயினில் விற்று வரதையே வாங்கலாம் தாராளமாக. அது ரொம்பவும் நல்லாயிருக்கும். இதில் பேண்ட்ரி கார் இல்லாததுனால ஆன்போர்டு கேட்ரிங் தான். அவங்களுமே திருநெல்வேலியில் ஏற்றுனதை தான் நமக்கு விற்பாங்க. அதனால் முடிஞ்ச அளவு திருநெல்வேலியில் வாங்குறது நல்லது. அது மட்டும் இல்லாமல் திருநெல்வேலிக்கு நம்ம திருச்சியிலிருந்து வரணுன்னாலும் இந்த ட்ரெயினை பயன்படுத்திக்கலாங்க. திருநெல்வேலியில் சுற்றி பார்க்க வேண்டிய இடங்கள் அப்படிங்கிறது நிறையா இருக்குது. திருநெல்வேலி அப்படிங்கிறதுமே ரொம்பவும் முக்கியமான ஜங்ஷன் அப்படின்னு சொல்லணும். தென்பகுதியில் இருக்கக்கூடிய ஜங்ஷன்களில் ரொம்பவும் பிஸியாக இருக்கக்கூடிய ஜங்ஷன், ஓரளவுக்கு ரயில்கள் புறப்படக்கூடிய ஜங்ஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திருநெல்வேலி தான். ஆனால் திருநெல்வேலியை விட நாகர்கோவிலில் நிறைய ரயில்கள் புறப்படுகிறது. இப்போது நாகர்கோவிலில் கூட நடைபெறக்கூடிய பராமரிப்பு பணிகள் காரணமாக சில ரயில்கள் டெர்மினல் ஸ்டேஷனான கன்னியாகுமரியில் இருந்தும் புறப்படும் அப்படிங்கிற மாதிரியான அறிவிப்புகள் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது. இப்போது திருநெல்வேலிக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆகிட்டுருக்கோம். இன்னும் ஸ்டேஷனுக்குள்ளே அஃபீஷியலாக போகலை. நம்ம இந்த அவுட்டர் பகுதியில் தான் உள்ளே என்ட்ரி ஆகிக்கிட்டு இருக்கோம். இந்த திருநெல்வேலி அப்படின்னாலே ரொம்ப ஃபேமஸ்ஸு அல்வா தான். அதுவும் அந்த இருட்டுக்கடை அல்வா பாருங்கள், அந்த டேஸ்ட் அழைச்சிக்க எதனாலையும் முடியலைங்க. இந்த இருட்டுக்கடை அல்வாவை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். தூரத்தில் இருந்து பார்த்தாலுமே அந்த கடை தெரியும், பளிச்சுன்னு தெரியாது. ஒரே ஒரு குண்டு பல்பு கொண்டு ஆரம்பிக்கப்பட்டது. அந்த பல்பு மட்டும் இருக்கிறதுனால அந்த கடை இருட்டாக தெரியும். அதனால தான் அதுக்கு பேர் இருட்டுக்கடை அல்வா அப்படிங்கிறது. இருட்டுக்கடை அப்படிங்கிறது வச்ச பேர் கிடையாது, வாங்கின பேர். அது மட்டும் இல்லாமல் தாமிரபரணி பாயக்கூடிய ஒரு அற்புதமான பகுதி, எப்போயுமே செழிப்பாக இருக்கக்கூடிய பகுதி. இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் எல்லா நிலங்களுமே இருக்குது. குறிஞ்சி இருக்குது, மலையும் மலை சார்ந்த இடம். முல்லை இருக்குது, காடும் காடும் சார்ந்த இடம். நெய்தல் இருக்குது, வயலும் வயல் சார்ந்த இடம். பாலை இருக்குது, மணலும் மணல் சார்ந்த இடம். மற்றும் மருதம் இருக்குது, கடலும் கடல் சார்ந்த இடம். இது சரியாக சொல்கிறேன்னா அப்படிங்கிறது எனக்கு தெரியல, ஆனால் சரியாக தான் சொல்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஒருவேளை தப்பாக சொல்லி இருந்தால் தமிழ் ஆர்வலர்கள் என்னை மன்னிச்சுக்குங்க. ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன் அப்படின்னா அதை நீங்கள் கமெண்டில் கூட சொல்லலாம். ஏன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது இல்லையா அந்த குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படிங்கிறது. மன்னிக்கணும், நானே இந்த தப்பை கண்டுபிடிச்சிட்டேன். பாலை அப்படிங்கிறது தான் அந்த மணலும் மணல் சார்ந்த இடம், இந்த கடல், இந்த இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. இந்த 5 வகையான நில அமைப்புகளும் இருக்கக்கூடிய ஒரே மாவட்டம் எனக்கு தெரிஞ்சு திருநெல்வேலி தான். ஏன்னா சில மாவட்டங்களில் மலை இருக்காது, சில மாவட்டங்களில் கடல் இருக்காது, சில மாவட்டங்களில் பாலை நிலங்கள் இருக்காது. ஆனால் எல்லாமே இருக்கக்கூடிய மாவட்டம் அப்படின்னு பார்த்தோன்னா திருநெல்வேலி தான். திருநெல்வேலிக்குள்ளே இப்போ நம்ம என்ட்ரி ஆகிட்டு இருக்கோம். திருநெல்வேலிக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆகிற நேரம்
11:45 சரியாக 11:45 மணிக்கு தான் இங்கே வரணும். ஒரு அதிசயம் என்னென்னா, இது வரைக்குமே லேட்டாக வந்துட்டு இருந்த இந்த திருவனந்தபுரம் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் இப்போது திருநெல்வேலிக்கு சரியான நேரத்தில் வந்திருக்கு. ஒரு 5 நிமிஷம் இங்கே நிற்கும். 11:50க்கு இங்கேருந்து புறப்படும். இதை விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கடுத்து வள்ளியூர் தான். அதில் இல்லை இங்கே ஏதாவது சாப்பாடு கிடைக்குமா அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த திருநெல்வேலி ஜங்ஷன்லேருந்து பிரியக்கூடிய ரூட்டையும் நம்ம பார்த்தாகணும் இல்லையா? இப்போ திருச்செந்தூர் போகணும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணி உங்களுக்கு ட்ரெயினில் டிக்கெட் கிடைக்கலையா? கவலையே படாதுங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும் திருநெல்வேலிக்கு வந்துடுங்க. இங்கேருந்து பயணிகள் ரயில் அப்படிங்கிறது இயக்கப்படுகிறது. அந்த பயணிகள் ரயில் மூலமாக நம்ம நிச்சயமாக திருச்செந்தூர் போயிடலாம். 1 மணி நேரம் தான். பேருந்தில் போனாலும் 1 மணி நேரம் தான். ஆனால் நம்ம ஜங்ஷனில் இருந்தே ட்ரெயின் இருக்கும்போது எதுக்காக பேருந்துகளை நாடணும்? அது மட்டும் இல்லாமல் இப்போது 11:50க்கு கிளம்ப வேண்டிய ட்ரெயின் வந்தது கரெக்ட் டயத்துக்கு வந்துருச்சு. ஆனால் கிளம்புனது லேட்டுங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 நிமிடங்கள் தாமதமாக 11:56க்கு இங்கேருந்து போகுது. இங்கே அல்வா மட்டும்தான் விற்று வந்தாங்க. பக்கத்தில் எதுவும் கடை இல்லை. நம்ம இறங்குறதுக்குள்ளே ட்ரெயின் போயிடுமோ அப்படிங்கிற பயம். ஸோ அதனால் நம்ம சாப்பாடு எதுவுமே வாங்கலை. திருநெல்வேலியில் இருந்து நம்ம ட்ரெயினானது புறப்பட்டுருச்சு. புறப்பட்டு கொஞ்ச நேரத்தில் அந்த தாமிரபரணி ஆறு இருக்கக்கூடிய பாலத்தையும் நம்ம கடக்க போகிறோம். இப்போது திருச்செந்தூர் போகணுன்னா நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி இங்கேருந்து செங்கோட்டை செல்லக்கூடிய ரூட்டும் இங்கேருந்து தான் பிரியும். அது மட்டும் இல்லாமல் நாகர்கோவில் போகக்கூடிய ரூட்டு, அதே மாதிரி மதுரையிலிருந்து வரக்கூடிய ரூட் எல்லாமே சந்திக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது தான் திருநெல்வேலி சந்திப்பு அப்படிங்கிறது இருக்குது. இப்போது திருநெல்வேலியை விட்டு தாண்டின உடனே நம்ம பார்க்கக்கூடியது இந்த காட்சியை தான். ஒரு காலத்தில் தண்ணி அதிகமாக போகும்போது நீங்கள் இந்த தூரத்தில் பார்க்குறீங்க பாருங்கள், அந்த கோவில் கூட மூழ்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது ஓரளவுக்கு தண்ணி போகுது. தண்ணி கம்மின்னு சொல்லிட முடியாது, ஓரளவுக்கு போகுது. வற்றாத ஜீவ நதிகளில் ஒன்றா இருக்கக்கூடிய தாமிரபரணியில் நம்முடைய பயணம் அப்படிங்கிறது இருக்கிறது. ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பாலத்தின் வழியாக ரிட்டன் வரும்போது அந்த தண்ணீரினுடைய அழகை இன்னும் பார்க்கலாம். இப்போது அந்த ரயில் பாலம் அப்படிங்கிறது நமக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடிய ஒரு நிலையத்தை நம்ம பார்க்க முடியுது. சரி, இந்த ரயிலில் கட்டணம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் இல்லையா? இப்போது நம்ம வந்தது செகண்ட் சீட்டிங்க. இந்த செகண்ட் சீட்டிங்கில் ரூ. 200, அது இல்லாமல் முன்பதிவு சார்ஜ் அப்படிங்கிறது தனியாக இருக்குது. ரூ. 200 டிக்கெட் சார்ஜ் அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி திருநெல்வேலியில் இருந்து ஆரம்பிக்கிற அந்த அற்புதமான காட்சிகள் எங்கே பார்த்தாலுமே வயல்வெளிகள் அப்படிங்கிறது நாகர்கோவில் போய் அங்கேருந்து கேரளா போகிற வரைக்குமே தொடரும். கிட்டத்தட்ட திருநெல்வேலி மற்றும் நாகர்கோவில் மாவட்டங்கள் எப்போயுமே நம்ம தேனி மாவட்டம் மாதிரி பார்க்க கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். உலகத்திலேயே எத்தனையோ காட்சிகள் நமக்கு பிடித்திருந்தாலும் கூட இந்த வயல்வெளிகளினுடைய காட்சியை பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்பவும் சூப்பராக இருக்கும். இந்த ரயில் பயணத்தின் மத்தியில் அப்படியே ஆப்போசிட்டில் நம்ம நீர்நிலைகளையும் அதே மாதிரி வயல்வெளிகளையும் எங்கே பார்த்தாலும் கருவேல மரங்களையும் நம்ம பார்க்குறோங்க. அது என்னன்னு தெரியல, கருவேல மரம் நல்லதா கெட்டதா அப்படின்னு, ஆனால் பரவிருச்சு. ஒரு காலத்தில் சின்னதாக ஆரம்பித்த அதனுடைய பயணம் ரயில் பயணம் மாதிரி தொடர்ச்சியாக பரவிருச்சு. எல்லா இடங்கள்லையும் கருவேல மரங்களை நம்மளால் பார்க்க முடியுது. அதிகப்படியான நீர் உறிஞ்சிகளாகவும் அது இருக்குது. பாலம் வந்தால் ரயில்வே ஸ்டேஷன் வரணும். ரயில்வே ஸ்டேஷன் வரும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு பாலத்தையும் நம்ம தாண்டும் போது இப்போ நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா, அது தேசிய நெடுஞ்சாலை, கன்னியாகுமரி நோக்கி செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலைக்கான பாலம் தான். இந்த நாகர்கோவில் பகுதிக்கு போகும்போதே அந்த ட்ரெயின் வளைஞ்சு நெறிஞ்சு போகக்கூடிய அழகு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ கட்டணத்தை நம்ம பார்த்துட்டோம். அது மட்டும் இல்லாமல் இந்த இன்டர்சிட்டி வகையிலான ட்ரெயினில் என்னென்ன பெட்டிகள் இருக்கிறது, எத்தனை அன்ரிசர்வ் பெட்டி இருக்குது, எத்தனை ஏசி சேர் கார் இருக்குது, எத்தனை செகண்ட் சிட்டிங் பெட்டி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதையும் தெரிஞ்சுக்கிட்டால் தான் நிச்சயமாக நம்முடைய பயணம் திட்டமிடுதலுக்கு ரொம்பவும் வசதியாக இருக்கும். இப்போ அடுத்து இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ரயில் நிலையம், திருநெல்வேலிக்கு அடுத்து நமக்கு இருக்கக்கூடிய அஃபீஷியல் ஹால்ட் அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வள்ளியூர் ரயில் நிலையம். வள்ளியூர் ரயில் நிலையத்தில் எல்லா ரயில்களுமே நின்று செல்வதில்லை. ஒரு குறிப்பிட்ட சில ரயில்கள் மட்டும்தான் நிற்கிது. இதுக்கு முன்னாடி நாங்குநேரி அப்படிங்கிற ரயில் நிலையத்திலையும் சில ரயில்கள் நின்று செல்கிறது. வள்ளியூரில் நிற்கிறது, நாங்குநேரியில் நிற்கிறது இல்லை, நாங்குநேரியில் நிற்கிறது, வள்ளியூர்லையும் நிற்கிறது இல்லை. இந்த வள்ளியூர் ரயில் நிலையம் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் பாருங்கள், இதுதான். இதுக்கு முன்னாடி இருந்தது கடந்து செல்லக்கூடிய ஸ்டேஷன் தான். இந்த வள்ளியூருக்கு நம்ம சேர்ந்த நேரத்தை நம்ம பார்த்துடலாம்.
இந்த வள்ளியூர் அப்படிங்கிறது திருச்சியில் இருந்து 355வது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய ஒரு நகரப்பகுதி. இந்த ரயில் நிலையத்திற்கு தினமுமே நம்ம ட்ரெயின் 12:20 மணிக்கு வந்து ஒரே ஒரு நிமிஷம், இது வரைக்கும் நம்ம பார்த்த ஸ்டேஷன்லலாம் அட்லீஸ்ட் 2 நிமிஷம் அதிலிருந்து ஆரம்பித்து 5 நிமிஷம் வரைக்கும் இருக்கும். ஆனால் இந்த வள்ளியூரில் மட்டும்தான் ட்ரெயின் 1 நிமிஷம் நிறுத்தம் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கி இங்கே வந்தது ஒரு 3 நிமிஷம் லேட்டில் வந்துச்சு. 12:20க்கு வர வேண்டிய ட்ரெயின் 12:23க்கு வந்துச்சு. 21க்கு புறப்பட வேண்டிய ரயிலானது கிட்டத்தட்ட ஒரு 4 நிமிடங்கள் தாமதமாக 6 நிமிடங்கள் தாமதமாக 27க்கு தான் புறப்பட்டு போச்சு. அந்த தேசிய நெடுஞ்சாலைக்கான பாலத்தையும் நம்ம பார்த்துட்ருக்கோம். பைபாஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பாலத்தையும் நம்ம பார்த்துட்ருக்கோம். தங்க நாற்கர சாலை அப்படின்னு சொல்லுவாங்க. நேஷ்னல் ஹைவே 4 வழிச்சாலையாக அந்த சாலை அப்படிங்கிறது இருக்கிறது. நாகர்கோவில் மாவட்டம், அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தை நம்ம என்ட்ரி ஆகிட்டோம் அப்படிங்கிறதுக்கு அடையாளம் நீங்கள் தூரத்தில் பார்க்கக்கூடிய அந்த மேற்கு தொடர்ச்சி மலை தான். அந்த மேற்கு தொடர்ச்சியை கடந்து தான் நம்முடைய பயணம் அப்படிங்கிறது திருவனந்தபுரம் போகும். மலையை கடந்துனா மலைக்கு உள்ளே போகுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. இங்கேருந்து போய் நாகர்கோவிலில் அப்படியே திரும்பி மீண்டும் கேரளாவை நோக்கி போகும். மேற்கு தொடர்ச்சி மலையை கடந்து இப்படித்தான் நம்முடைய ரயில் பயணம் அப்படிங்கிறது இருக்கிறது. பெரும்பாலும் என்னென்னா, நாகர்கோவில் ஜங்ஷன் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இப்போது நம்ம இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறது நாகர்கோவில் பைபாஸ்லங்க. ரொம்ப நேரமாச்சு. எதுக்காக அப்படின்னா, இந்த ஒரு ட்ரெயினுக்காகத்தான். ஆப்போசிட்டில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இந்த ட்ரெயின் திருச்சி நோக்கி செல்லக்கூடிய ட்ரெயின். நான் சொன்னேன்ல, கண்டிப்பாக இந்த ட்ரெயினை நம்ம பார்ப்போம் அப்படின்னு. நம்ம ரயிலுக்கு இணையாக செல்லக்கூடிய ரயில். இப்போ நம்ம திருவனந்தபுரம் போயிட்டுருக்கோம். அதே மாதிரி இப்போது இந்த ரயிலானது, ஆப்போசிட்டில் நீங்கள் பார்க்கக்கூடிய ரயிலானது திருச்சி நோக்கி செல்லக்கூடிய இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ரயில். எல்லா பெட்டிகளுமே பலபலன்னு இருக்குது பாருங்கள். ஏன்னா இப்போது புதிதாக வழங்கப்பட்ட எல்ஹெச்பி வகையிலான பெட்டிகளை கொண்டு இந்த ரயிலானது இயங்குது. கிட்டத்தட்ட நம்ம 12:40க்கெல்லாம் இங்கே வந்துட்டோங்க. 12:40க்கு வந்த நம்ம ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் இங்கே காத்திருந்துட்டு இந்த ட்ரெயின் போனதுக்கப்புறம் இங்கேருந்து நம்ம புறப்பட்டு செல்கிறத நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. நாகர்கோவில் ஜங்ஷன் நான் சொன்னேன் இல்லையா, அங்கேருந்து கேரளாவுக்கு நிறைய ட்ரெயின்கள் இயங்குது. ஆனால் இந்த ட்ரெயின் அங்கே போனால் நிச்சயமாக லோகோவை திருப்பி மாட்டி அதுக்கப்புறம் நம்ம செல்லணும். ஸோ அதனால் நாகர்கோவில் டவுன் அப்படிங்கிற ஸ்டேஷன் அப்படிங்கிறது இருக்கிறது. தெற்கு நோக்கிய நம்முடைய பயணம் அப்படியே மேற்கு நோக்கி மெல்ல திரும்பி மீண்டும் வடக்கு நோக்கி திரும்புறது தான். கிட்டத்தட்ட ஒரு யூ-டர்ன் மாதிரின்னு வைங்களேன். அதனால் கர்வ் அப்படிங்கிறது, அதாவது வளைவு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும். இங்கே பாருங்களேன், எவ்வளவு நேரமாக நம்ம வளைஞ்சு போகக்கூடியது. அப்படியே டைரக்ஷனே மாறுதுன்னா பார்த்துக்கோங்களேன். இந்த இடத்துக்கு பேர் நாகர்கோவில் பைபாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாகர்கோவில் பைபாஸில் இருந்து தான் நாகர்கோவில் ஜங்ஷனுக்கு செல்லாமல் ரயில்கள் எல்லாமே நாகர்கோவில் டவுனுக்கு போய் சேர்கிறது. அடுத்து நமக்கு இருக்கக்கூடிய அஃபீஷியல் ஹால்ட் அப்படின்னா நாகர்கோவில் டவுன் தான். சரி, இந்த இன்டர்சிட்டி வகையில் என்னென்ன பெட்டிகள் இருக்குது அப்படிங்கிறத இப்போயாவது சொல்லுன்றீங்க. கண்டிப்பாக சொல்லிடுறேன். இந்த ட்ரெயினில் அன்ரிசர்வ்டில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவுமே வசதியாக இருக்குங்க. ஏன்னா அதிக அளவிலான அன்ரிசர்வ்டு பெட்டிகள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கிறது. இன்ஜினை தாண்டின உடனேயே 6 அன்ரிசர்வ்டு பெட்டிகள், முன்பதிவு இல்லாத பெட்டிகள் அப்படிங்கிறது இருக்கிறது. ஸோ மொத்தமே 6 அன்ரிசர்வ் பெட்டி தானா அப்படின்னு கேட்கலாம். இல்லை, இதையும் தாண்டி இருக்குது. நான் இன்றைக்கி என்ன பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். இன்ஜினை தாண்டின உடனே 6 அன்ரிசர்வ்டு பெட்டி அப்படிங்கிறது இருக்குது. அதற்கு அடுத்து செகண்ட் சிட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க, நார்மல் சேர்கார் வகையிலான இப்போ நம்ம பயணிச்சிட்ருக்கிறது மாதிரியான பெட்டிகள் அப்படிங்கிறது இருக்குது. அது கூட ரொம்பலாம் இல்லை, 4 பெட்டிகள் அப்படிங்கிறது இருக்குது. D1, D2, D3, D4 என்கிற 4 பெட்டிகள் செகண்ட் சிட்டிங் வகையிலான பெட்டிகளாக இருக்கிறது. இந்த 4 பெட்டிகள் தான். அன்ரிசர்வ்டு பெட்டிகளை விட இது கம்மி தான். நான் சொன்னேன் இல்லையா, முன்னாடி பார்த்த மேற்கு தொடர்ச்சி மலை நமக்கு மேற்கில் தெரிஞ்சு இப்போது நமக்கு கிழக்கில் தெரியுது. ஏன்னா நம்ம இந்த மலையை சுற்றி வந்துட்டோம். இந்த மேற்கு தொடர்ச்சி மலை அப்படிங்கிறது ஆரம்பிக்கிறது கன்னியாகுமரி மாவட்டம் தான். கன்னியாகுமரியிலிருந்து ஆரம்பிக்கலை, இந்த கன்னியாகுமரியை விட்டு கொஞ்சம் தள்ளி ஆரம்பிக்கக்கூடிய இந்த மலைத்தொடரானது தொடர்ச்சியாக மகாராஷ்டிரா வரைக்குமே, ஏன் அதையும் தாண்டி குஜராத் வரைக்குமே செல்லுது. ஊடையில் கணவாய் மூலமாக சில பிரிவுகள் அப்படிங்கிறது இருக்குது. அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பாலக்காட்டு கணவாய். இந்த பாலக்காட்டு கணவாய் அப்படிங்கிறது நார்மல் ரூட்டு தான். ஏன்னா தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய மலையில் நீங்கள் பாலக்காடு வழியாக போகும்போது மலைத்தொடர்கள் அப்படிங்கிறது நமக்கு இரு பக்கமும் இருக்கும். ஆனால் நமக்கு கணவாய் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேப் இருக்குது. அந்த கேப்பில் இருந்து குளிர்ந்த காற்று தான் கோயம்புத்தூர்
வரைக்குமே எப்பயுமே குளிர்ச்சியாக வச்சுருக்கிறது அப்படிங்கிறது இந்த மேற்கு தொடர்ச்சி மலை தான். நிறைய உயிர்களுக்கு வாழ்விடமாக இருக்கிறது. சரி, இப்போது நம்ம மேட்ருக்கு வருவோம். 4 முன்பதிவு செய்யப்பட்ட இருக்கை வசதியுடன் கூடிய பெட்டி, சேர்கார் பெட்டி, நார்மல் சேர்கார் தவிர்த்து ஏசி வகையிலான பெட்டிகளும் இருக்கிறது. ஏசி சேர்கார், அந்த ஏசி சேர்கார் எத்தனை இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போது நம்ம நாகர்கோவில் டவுன் அப்படிங்கிற ரயில் நிலையத்துக்கு வந்துட்டோங்க. நாகர்கோவிலை பொறுத்தளவு பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2 இருக்குது. வடச்சேரி பஸ் ஸ்டாண்ட், அண்ணா பஸ் ஸ்டாண்ட். வடச்சேரி பஸ் ஸ்டாண்ட் அப்படிங்கிறது வெளி ஊர்கள் மற்றும் வெளி மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய தொலைதூர பேருந்துகள் பயணிக்கக்கூடிய ஒரு பகுதி. அண்ணா பஸ் ஸ்டாண்ட் அப்படிங்கிறது நாகர்கோவில் மாநகராட்சிக்குள்ளே இயங்கக்கூடிய பேருந்துகள் செல்லக்கூடிய பகுதி. அதே மாதிரி ரயில்வே ஸ்டேஷனுமே 2 இருக்குது. நாகர்கோவில் ஜங்ஷன், இந்த நாகர்கோவில் ஜங்ஷனுக்கும் வடச்சேரி பஸ் ஸ்டாண்டுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் ட்ராவலிங் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் நாகர்கோவில் ஜங்ஷனுக்கு அதிகப்படியான பேருந்துகள் இருக்கிறது. இப்போ 2வதாக இருக்கக்கூடியது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய நாகர்கோவில் டவுன் அப்படிங்கிற ரயில் நிலையம். இந்த நாகர்கோவில் டவுனுக்கு அதிகப்படியான பேருந்துகள் இல்லாததுனால பெரும்பாலும் ஆட்டோவை பிடிச்சு தான் இங்கே வர வேண்டியிருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா 1-2 பேருந்துகள், ஏன்னா குறைந்த எண்ணிக்கையிலான ரயில்கள் மட்டும்தான் இங்கே நிற்குது. காரணம் என்னென்னா, இங்கேருந்து எந்த ட்ரெயினுமே இல்லை. இது மாற்று ரயில் நிலையம் தான். இப்போ நாகர்கோவில் ஜங்ஷன்லேருந்து நிறைய ட்ரெயின் கிளம்புது, அதனால் அந்த வசதி அப்படிங்கிறது இருக்குது. இங்கே இந்த வழியாக செல்லக்கூடிய ரயில்கள் மட்டுமே நின்று செல்றதுனால அதிகப்படியான பேருந்துகள் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு அவுட்டர் ஏரியா. நம்ம ஏற்கனவே ஒரு தடவை அனந்தபுரி எக்ஸ்பிரஸை பிடிக்கிறதுக்காக வடசேரி பஸ் ஸ்டாண்டில் இருந்து நடந்து வந்தோம். கிட்டத்தட்ட அதுவே ஒரு 1.5 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குது. அதுவும் ஷார்ட்கட்டில் நடந்து வந்தே 1.5 கிலோமீட்டர். மெயின்லலாம் வந்தோம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஒரு காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ரயில் நிலையம் மாதிரி இருந்தது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டுருக்குங்க. சரி, இந்த நாகர்கோவில் டவுனுக்கு நம்ம எத்தனை மணிக்கு வரணும், எத்தனை மணிக்கு வந்தோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு மீதம் இருக்கக்கூடிய பெட்டிகள் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இந்த நாகர்கோவில் டவுன் அப்படிங்கிற ரயில் நிலையமானது திருச்சி ரயில் நிலையத்தில் இருந்து 390வது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய ரயில் நிலையம். வழக்கமாக இந்த நாகர்கோவில் டவுனுக்கு நம்ம ட்ரெயின் வந்து சேரக்கூடிய நேரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிற்பகல் 1:20க்கு வரணும். மத்தியானம் 1:20க்கு வந்துட்டு ஒரு 2 நிமிடங்கள் நிறுத்தம் அப்படிங்கிறது இருக்கும். நீங்கள் பார்க்குறீங்க, நாகர்கோவில் டவுன்லேருந்து நம்ம ட்ரெயின் கிளம்பிருச்சு. 1:20க்கு வந்துட்டு 1:22க்கு கிளம்பணும். இன்றைக்கி லேட்டாக தான் வந்திருக்கு. 1:31க்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 7 நிமிஷம் இங்கே நின்று இருந்தது. 1:38க்கு தான் இங்கேருந்து புறப்படுது. ஆனால் இந்த நிலையத்தில் தான் அதிகப்படியான மக்கள் இறங்குறதை நம்ம பார்க்க முடியுது. திருச்சியில் இருந்து புறப்படக்கூடிய இந்த ரயிலுக்கு திருவனந்தபுரம் வரைக்கும் அதிகமான மக்கள் பயணிக்கிறார்களா அப்படின்னா 1-2 பேர் பயணிக்கலாம், அல்லது ஒரு 10% பேர் தான். பாக்கி இருக்கக்கூடிய 50% பேர் நாகர்கோவிலில் இறங்கிடுறாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய 40% பேர் மற்ற ஊர்களில் இறங்குறாங்க. ஆக அதிகப்படியான மக்கள் பயன்படுத்தக்கூடியது இந்த ரயிலை நாகர்கோவில் செல்லக்கூடிய மக்கள் தான். ஏன்னா கன்னியாகுமரி போகிறதுக்கு நல்ல ஒரு கனெக்டிங்காக இருக்கிறது. இங்கேருந்து நம்ம போயிடலாம். இங்கே பாருங்களேன், எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய வயல்வெளிகள். இன்னும் கொஞ்ச நாளில் இந்த வயல்வெளிகளுக்கு செல்லக்கூடிய நீர் நிறுத்தப்பட்டு அறுவடைக்கு தயாராகிடும். ஏன்னா அந்த அளவுக்கு ஓரளவு வளர்ந்துருச்சு. காலை நேரத்தில் பார்த்தா இன்னும் அந்த மலைத்தொடர் அப்படிங்கிறது நல்லா தெரியும். இப்போது மதியான வேலை அப்படிங்கிறதுனால ஓரளவு மங்கலாக தான் தெரியுது. அது மட்டும் இல்லாமல் மேகமூட்டத்தையும் நம்மளால் பார்க்க முடியுது. குளிர்ந்த சூழ்நிலை பாருங்கள். மேலே இருந்து இந்த கீழே இருக்கக்கூடிய தென்னந்தோப்பை பார்க்குறதே ரொம்ப சூப்பருங்க. இப்போது அடுத்து நமக்கு இருக்கக்கூடிய ஹால்ட் அப்படின்னு பார்த்தோம்னா குளித்துறை தான். ஆனால் குளித்துறைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ரயில் நிலையம் இரணியல் ரயில் நிலையம். இரணியல் ரயில் நிலையத்தில் நமக்கு அஃபீஷியல் ஹால்ட் அப்படிங்கிறது இல்லை. ஆனால் அன்ஷெட்யூல்டு ஹால்ட் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, இந்த ட்ரெயினுக்காகத்தான். இந்த ட்ரெயினுக்காக ஊடையில் காடு மாதிரி இருந்த இடத்துலையும் நிறுத்தியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 12 நிமிஷம் வரைக்குமே நிறுத்தியிருந்தாங்க. இந்த ட்ரெயின் எங்கேருந்து வர்ற ட்ரெயின் அப்படின்னா ஐலாண்ட் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கேஎஸ்ஆர் பெங்களூரில் இருந்து தினமுமே இயங்கக்கூடிய ட்ரெயின். கேஎஸ்ஆர் பெங்களூரில் இருந்து புறப்பட்டு சேலம், ஈரோடு, திருப்பூர் வழியாக பாலக்காடு வந்து பாலக்காட்டிலிருந்து கோட்டயம் வழியாக இயங்கக்கூடிய ட்ரெயின். அங்கங்கே மாலையும் போட்டிருக்காங்க. சபரிமலை சீசன் முடியக்கூடிய நேரம் இப்போது. இந்த தேதி அப்படிங்கிறது, இந்த வீடியோ அப்படிங்கிறது நம்ம எடுத்தது ஜனவரி மாதம் 19ஆம் தேதி. ஜனவரி மாதம் 20ஆம் தேதியோடு சபரிமலைக்கு செல்லக்கூடிய மண்டல பூஜை, மகர பூஜை, இந்த 61 நாட்களினுடைய காலம் அப்படிங்கிறது முடியுது. அதுக்கடுத்து ஒவ்வொரு மாதமுமே தமிழ் மாதத்தில் ஃபஸ்ட்டு 5 நாள் வந்து சபரிமலைக்கு பக்தர்களை அலோவ் பண்ணுவாங்க.
எல்லா மாதமுமே கண்டிப்பாக அலோவ் பண்ணுவாங்க. ஆனால் நீண்ட நாட்கள் அலோவ் பண்ணுறது இங்கே தான். சரி, இதுக்கு அடுத்து நமக்கு இருக்கக்கூடிய ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னா, இந்த ஓணம் பண்டிகை காலங்களில் அலோவ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சித்திரை மாதம், அதற்கடுத்து 12 மாதங்களும் செல்பவர்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. இப்போது ஐயப்ப பக்தர்கள் இந்த ரயிலில் பயணிக்கிறதுனால அங்கங்கே மாலை போட்டிருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. இந்த ஐலாண்ட் எக்ஸ்பிரஸுக்காக தான் இப்போ நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். கன்னியாகுமரி நோக்கி செல்லக்கூடிய ட்ரெயின் ஆக்சுவலாக 2:40 மணிக்கு போகணும். இப்போயே மணி 1:40க்கு மேலே ஆகிட்டு போயிடும்னு தான் நினைக்கிறேன், ஸ்லாக்கிங் டைம் அப்படிங்கிறது இருக்கிறதுனால. இப்போது நம்ம ட்ரெயினை நின்றுடுச்சுங்க. ஏன்னா அன்ஷெடியூல்டு ஹால்ட் அப்படிங்கிறது ஏன் இங்கே நிற்கணும், டபுள் ட்ராக் தானே, வரிசையாக போய்கிட்டு இருக்கலாமே அப்படின்னா, நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நாகர்கோவில் வரைக்கும் சென்னையிலிருந்து வரக்கூடிய அந்த வழித்தடம் அப்படிங்கிறது இரட்டை பாதையாக மாற்றப்பட்டு விட்டது. அதே மாதிரி கேரளா வழியாக இந்த பாலக்காடுலேருந்து வரதா இருந்தாலும் சரி, அல்லது கோழிக்கோடு மங்களூர்லேருந்து வரதா இருந்தாலும் சரி, இரட்டை பாதை அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கிறது. ஆனால் அது திருவனந்தபுரத்தோடு நின்றுருச்சு. திருவனந்தபுரத்துக்கும் நாகர்கோவிலுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இரட்டை பாதை பணிகள் அப்படிங்கிறது நடைபெறுறதுனால இங்கே நம்ம சிக்னலுக்காக காத்திருக்கத்தான் செய்யணும். அதனால தான் இன்னும் இந்த ரூட்டில் வந்தே பாரத் ரயில் இயங்கலையோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது. இந்த இரணியல் ரயில் நிலையத்தை நீங்கள் பார்த்தாலுமே நிறைய ஒர்க்ஸ் அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்குங்க. நீங்கள் பார்க்குறீங்க, இதுதான் ஆக்சுவலாக இருக்கக்கூடிய தண்டவாளங்கள். இதையும் தாண்டி அந்த பக்கம் பாருங்கள், நிறைய அந்த கட்டுமான வேலைகள் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்குது. அம்ரித் பாரத் ரயில் நிலையங்கள் அப்படிங்கிற மாதிரி புதிய ரயில் நிலையங்கள் உருவாக்கம் அப்படிங்கிறது இருக்கிறது. இப்போ கூட காரைக்குடி ரயில் நிலையம் திறக்க இருக்கிறாங்க. அதே மாதிரி பொள்ளாச்சி ரயில் நிலையம் திறக்க இருக்கிறாங்க. இதையும் தாண்டி நிறைய ரயில் நிலையங்கள் புதிய ரயில் நிலையங்களாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வகையில் தான் இந்த இரணியல் ரயில் நிலையம் புதிய ரயில் நிலையமாக மேம்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த இரணியல் ரயில் நிலையத்தை பொறுத்தளவு நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய சஜஷன் என்னென்னா, இரவு நேரத்தில் தயவு செய்து இங்கே இறங்காதீங்க. காரணம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு அச்சுறுத்தலுமே கிடையாதுங்க. இங்கேருந்து வெளியே போகணும் அப்படின்னா நம்ம ஒத்தையடி பாதை மாதிரி இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த சைடும் இந்த சைடும் அப்படி தான் இருக்குது. ஏன்னா இந்த முறையான பாதை அப்படிங்கிறது இந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறதுனால சரியாக இல்லை. ஸோ அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அதனால இரவு நேரத்தில் பெரும்பாலும் இங்கே இறங்குறத தவிர்க்கிறது நல்லது. இது என்னுடைய சஜஷன். இந்த இரணியலுக்கு அப்புறம் நமக்கு இருக்கக்கூடிய அஃபீஷியல் ஹால்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய மார்த்தாண்டம் தான். மார்த்தாண்டம் அப்படிங்கிற பேரில் ரயில் நிலையமே இல்லையே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். மார்த்தாண்டம் அப்படிங்கிற பேரில் ரயில் நிலையம் இல்லை. மார்த்தாண்டத்திலிருந்து கீழே ஒரு பள்ளத்தில் ஒரு குழியில் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய இது இருக்கிறதுனால குழித்துறை அப்படின்னு பேர் வந்துச்சான்னு தெரில. குழித்துறை ரயில் நிலையம் தான். திருவனந்தபுரம் போகிறதுக்கு முன்னாடி கடைசியாக இருக்கக்கூடிய ஹால்ட் அப்படின்னு பார்த்தோன்னா குழித்துறை. இதோட தமிழ்நாட்டுக்கு இங்கே ஸ்டாப்பிங் அப்படிங்கிறது முடிஞ்சிருது. இதற்கடுத்து கேரளா தான். அதே மாதிரி எல்லையும் இதற்கடுத்து முடிஞ்சிருது. இங்கே இதற்கடுத்து கேரளா தான். குழித்துறையிலிருந்து நம்ம ட்ரெயின் கிளம்பிருச்சு. சரி, வழக்கமாக எத்தனை மணிக்கு வந்துட்டு எத்தனை மணிக்கு போகும்? திருச்சியிலிருந்து 418வது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய இந்த குழித்துறைக்கு வழக்கமாக 2 நாளுக்கு வந்துட்டு 1 நிமிஷம் நிறுத்தம் தான். 2:05க்கு புறப்பட்டு செல்லணும். ஏன்னா கடைசி அப்படிங்கிறதுனால பெரும்பாலானவங்க இறங்கிடுறாங்க. இங்கேருந்து திருவனந்தபுரம் போகிறவங்க மட்டும்தான். அப்படி இருக்கிறதுனால 1 நிமிஷம் ஆல்ட்டு தான். ஆனால் வந்தது கிட்டத்தட்ட 26 நிமிஷம் லேட்டாக வந்திருக்கிறோம். 2:30க்கு வந்துட்டு 10 நிமிஷம் இங்கே நின்றுடுச்சுங்க. 2:40 மணிக்கு தான் இங்கேருந்து புறப்பட்டு போய்கிட்டு இருக்கு. சரி, நம்ம மற்ற பெட்டிகளையும் பார்த்துடலாம். இப்போது நார்மல் சேர் கார் 4 இருக்குதுன்னு சொன்னேன். சரி, ஏசி சேர் கார் எத்தனை இருக்குது? ஏசி சேர் கார் வகையிலான பெட்டி ஒன்று மட்டும்தான் இருக்குது. நீங்கள் புக் பண்ணும்போது ஆட்டோ அப்கிரேடேஷன் கொடுத்துட்றது நல்லது. உங்களுக்கு வாய்ப்பு இருந்தது அப்படின்னா அது கிடைக்கும். வாய்ப்பு இருந்தால் மட்டும்தான். இப்போ நம்ம கேரளாக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோங்க. தமிழக பகுதியை விட்டுட்டு கேரளாக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். சரி, ஏற்கனவே 6 அன்ரிசர்வ்டு பெட்டிகளை பார்த்துட்டோம். இது இல்லாமல் வேறு அன்ரிசர்வ்டு பெட்டி இருக்கே. முன்னாடி 6 அன்ரிசர்வ்டு பெட்டிகள் இருக்கிற மாதிரி பின்னாடி 5 அன்ரிசர்வ்டு பெட்டி இருக்கிறது. ஆக மொத்தம் 11 அன்ரிசர்வ்டு பெட்டிகளை கொண்டு இந்த ரயிலானது இயங்கி கொண்டிருக்கிறது. நீங்கள் ஆப்போசிட்டில் பார்க்குறதும் ஒரு வந்தே பாரத் ரயில் தாங்க. கிட்டத்தட்ட இந்த ட்ரெயின் கிளம்புறதே மாலையிலன்னு வச்சுக்கோங்களேன். மங்களூரில் இருந்து ஆலப்புழா வழியாக, கோட்டயம் வழியாக இயங்கக்கூடிய ட்ரெயின் கிடையாது. மங்களூரில் இருந்து எர்ணாகுளம் ஆலப்புழா வழியாக திருவனந்தபுரம் வரக்கூடிய ரயில் 1வது பிளாட்ஃபார்மில் நின்று இருக்குது. நம்ம ட்ரெயின் இப்போது 2வது பிளாட்ஃபார்மில் போய்கிட்டு இருக்கு. திருவனந்தபுரத்துக்கு 3:20 மணிக்கு வர வேண்டிய நம்ம ட்ரெயின் 25 நிமிடங்கள் தாமதமாக 3:45 மணிக்கு தான் வந்திருக்கு. இடையில் ஏற்பட்ட சில
சிக்னல் ப்ராப்ளம், அது மட்டும் இல்லாமல் கிளம்புனதே லேட்டு அப்படிங்கிறதுனால திருநெல்வேலிக்கு சரியாக வந்துருச்சு. ஆனால் அந்த நாகர்கோவில் திருநெல்வேலி இடையில் நமக்கு கொஞ்சம் தாமதமாயிருச்சு. அதனால இந்த ட்ரெயின் 1/4 மணி நேரம் 25 நிமிஷம் லேட்டாக வந்திருக்கு. இப்போ திருவனந்தபுரத்தில் இறங்கி நம்ம பத்மநாபசாமி கோயில், கோவளம் பீச்சு இது எல்லாம் பார்த்துட்டு நைட்டு நமக்கு இம்பார்ட்டண்ட்டான பஸ் ஜர்னி இருக்குது. நான் மெயினாக வந்ததே இந்த ட்ரெயினை, புதிதாக LHP வகையாக பெட்டியாக மாற்றப்பட்ட இந்த ட்ரெயினை முழுக்க கவர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம் நிறைவேறிடுச்சு. திருச்சியில் இருந்து திருவனந்தபுரம் வரைக்குமே நம்ம பயணிச்சாச்சு. இதற்கு அடுத்து இன்னும் நிறைய ரயில் பயணங்கள் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக உங்களுக்கு காத்திருக்கிறது. வந்தே பாரத் ரயிலை பார்க்குறதே கண்ணுக்கு குளிர்ச்சியான ஒரு விஷயந்தான். கொஞ்சம் தூரத்தில் இருந்து பார்க்குறத விட பக்கத்தில் இருந்து பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்பவும் சந்தோஷமான விஷயந்தான். வந்தே பாரத் ரயில்லையும் ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை நமக்கு நிச்சயமாக இருக்குது. கடவுளினுடைய அருள் இருந்தது அப்படின்னா நிச்சயமாக அது நடக்கும், நம்முடைய முயற்சியும் சேர்த்து. சரிங்க, திருவனந்தபுரத்துக்கு வந்தாச்சு. அடுத்து நம்ம என்ன ப்ரோக்ராம் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோக்களில் நீங்கள் பார்ப்பீங்க. நன்றி, வணக்கம்.